வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் மாசி மாதம் 4ஆம் தேதி 16/2/2024 வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் காலை 8:47 வரை பரணி, பிறகு கார்த்திகை. இன்றைய திதி காலை 8:56 வரை சப்தமி, பிறகு அஷ்டமி. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்று கார்த்திகை விரதம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை. மேஷராசி. மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசிலேயே குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறதும், 2வது அதிபதியான சுக்கிரன் ராசி அதிபதியோட சேர்ந்து கர்மஸ்தானமான 10வது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு. இன்னைக்கு உடல் நலமோ மனநலமோ சிறப்பா இருக்குங்க. எல்லார்கிட்டையும் அன்பா நடந்துக்கிருவீங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும். கலை இசைத்துறையை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அது சம்பந்தப்பட்ட வேலைகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கலை பொருட்கள் விற்பனையும் சிறப்பாக இருக்குங்க. நகைக்கடை துணிக்கடை எல்லாம் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வியாபாரம் சிறப்பாக நடந்து பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பெண்களுக்கு இன்னைக்கு பெண்களாலேயே உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்கு. பெண்களின் உதவி அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் பொது ஜன சேவை செய்யக்கூடிய ஆர்வம் உங்களுக்கு ஏற்படும். சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மாணவர்களுக்கு நண்பர்கள் மூலமா வசதிகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. எதிர்பாராத பண வரவு இருக்கும். நல்ல வசதியான சூழ்நிலைகள் இருக்கும். எல்லா காரியங்களுமே நினைச்சபடி நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பராசக்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு பண வரவு அதிகமாகவே இருக்கும். வரவேண்டிய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். அசையும் அசையா சொத்துக்களால லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். பிரயாணங்கள்ல மாத்திரம் கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது அவசியங்க. தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது. காஃபி நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க காமதேனுவை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு சொந்த ஊர்கள்ல நடக்கக்கூடிய நல்ல விசேஷங்கள்ல கலந்துக்கிருவீங்க. கோயில் திருவிழாக்கள்ல எல்லாம் கலந்துக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வேலைகள்ல கவனமா இருப்பீங்க. ஆன்மீக ஈடுபாடு அதிகமா இருக்கும். சிலர் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்வீங்க. பண தட்டுப்பாடு இருக்காதுங்க. லைட் பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பார்க்கறது எல்லாத்தையுமே வாங்கணுங்கிற ஒரு ஆசை இருக்குங்க. இருந்தாலும் எல்லா விஷயங்கள்லையும் கவனத்தோட இருக்கிறது நல்லது. பண விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க. சில பொருள்கள் களவு போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பொருள்களை கவனத்தோட பத்திரமா வச்சுக்குங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் லைட் பச்சை வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6, 7. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு விரயஸ்தானமான 12வது இடத்துல குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறதும், ராசி அதிபதி சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சிறப்பு. செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் சிலருக்கு வரலாம். கவனமா செயல்பட வேண்டியது அவசியங்க. யாரும் அது நம்பினவங்களே உங்களை ஏமாற்றக்கூடிய அமைப்பு இருக்கு. பணத்தை ஏமாத்தி பறிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பண விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி பணம் வசூல் பண்ணுவாங்க. அதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. பொருட்களையும் கவனமா பார்த்துக்குங்க. களவு போற அமைப்பெல்லாம் இருக்கிறதுனால விரயங்கள் ஏற்படாம கவனமா இருக்கிறது நல்லதுங்க. பெண்களுக்கு இன்னைக்கு தைரியம் குறைவாதாங்க இருக்கும். எதை செய்யறதுக்கும் ஒருவித தயக்கம் இருக்கும். எந்த ஒரு காரியமும் இழுபறியா நடந்துதாங்க முடியும். சிரமப்பட்டு சமாளிக்க வேண்டியது வரலாம். கொஞ்சம் எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு எதிர்பார்த்த சில விஷயங்கள் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கலாம். எதைக்குமே மனம் தளராம திருப்பி நீங்க முயன்றுகிட்டே இருந்தீங்கன்னா நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இன்னைக்கு நிறைய இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும்.
இன்னைக்கு மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும். மன வலிமை அதிகமாக இருக்குங்க. புதிய நண்பர்களோட நட்பு ஏற்படும். தெய்வீக சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல ஒரு ஈடுபாடு இருக்கும். தெய்வ சங்கல்பம் அதிகமாகவே இருக்கும். எல்லார்கிட்டையும் ரொம்ப கலகலப்பாகவும் சந்தோஷமாகவும் பழகுவீங்க. பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. ரோஹிணி நட்சத்திரக்காரங்க காத்தியாயினியை வழிபட்டு காரியங்களை தூங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு உத்தியோகத்திலையும் சரி, வெளிவட்டார பழக்க வழக்கமும் சரி, உங்களுக்கு அதிகமான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இருந்தாலும் வீண் விரயங்கள்ல கவனமா இருக்கிறது அவசியங்க. விரயங்களை சுப விரயங்களா மாத்திக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது. பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும். வேற்று மொழி மதத்தினவரால உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதனை வழிபட்டு காரியங்களை தூங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு மனசுல ஒரு இனம் புரியாத பய உணர்வு இருக்குங்க. சிலரோட பேச்சுக்கள் உங்களுக்கு எரிச்சலை கொடுக்கும். மனசு தனிமையை விரும்பக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். இருந்தாலும் நண்பர்கள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. வீட்டில் உள்ளவங்களும் ரொம்ப அனுசரணையா நடந்துக்கிருவாங்க. பண பிரச்சனைகள் இருக்காதுங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1, 2. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு 2வது வீட்டு அதிபதியான சந்திரன் லாபஸ்தானத்துல தனகாரகனான குரு பகவானோட சேர்ந்து சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு. கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்குங்க. எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் தொழில் இன்னைக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கும். லாபமா நடக்கும். பண விவகாரங்கள்லாம் சிறப்பா முடியக்கூடிய அமைப்பு இருக்கு. அன்றாட தேவைகளுக்கு உரிய பணம் கையில இருக்குங்க. யாருடைய பணமாவது உங்க கையில புழங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வசதிகள் குறைவு இருக்காது. குடும்ப மகிழ்ச்சியா இருக்கும். குடும்பத்துல ஒரு அமைதியான சூழல் இருக்கும். குடும்ப ஒற்றுமையும் சிறப்பா இருக்குங்க. வட்டி தொழில், கமிஷன், ஷேர் மார்க்கெட் தொழில் இதெல்லாம் அமோகமா நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பெண்களுக்கு இன்னைக்கு ஆபரணங்களாலேயோ கற்ற வித்தைகளாலேயோ உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. ஏதாவது ஒரு வகையில சமாளிச்சு குடும்பம் நடத்தக்கூடிய அளவு திறமை உங்களுக்கு இருக்கும். சந்தோஷமா இருப்பீங்க. கணவரோட ஒற்றுமையும் உங்களுக்கு மன ஆறுதலை கொடுக்கும். மாணவர்களுக்கு எடுத்த முயற்சிகள்ல இன்னைக்கு வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கற்ற கல்வியால பயனடைவீங்க. கற்ற கல்வியின் முக்கியத்துவத்தை இன்னைக்கு உணரக்கூடிய அமைப்பு இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு மறைமுக எதிரிகளோட தொல்லைகள் அதிகமா இருக்குங்க. பெரிய மனிதர்களால நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு உங்களுக்கு நல்ல காரியங்களை நடத்தி வைக்கக்கூடிய அளவு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்குங்க. உடல்நிலையில இருந்த தொந்தரவுகள் விலகும். கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு நீங்க திட்டமிடாம செய்யற காரியங்கள் கூட உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இருந்தாலும் வீட்டுல ஒரு குழப்ப நிலையில இருப்பாங்க. நீங்களும் குழம்பி அடுத்தவங்களையும் குழப்ப நிலையில கொண்டு வருவீங்க. மறதி அதிகமா இருக்கும். வச்ச பொருளை வச்ச இடம் தெரியாம தேடிக்கிட்டே இருப்பீங்க. முன்னுக்கு பின் முரணா பேசுவீங்க. ஒரு அலுப்பும் சலிப்பும் இருக்கும். பணப்புழக்கம் சரளமாகவே இருக்குங்க. வெளிர் நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க பிரம்மராம்பிகையை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். முக்கிய முடிவுகள் எடுக்கிறத இன்னைக்கு ஒரு நாளைக்கு தள்ளி வைக்கிறது நல்லதுங்க. உங்களோட தனிப்பட்ட விஷயங்களை அடுத்தவங்கள்கிட்ட பகிராம இருக்கணும். இருந்தாலும் வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரியான ஒரு முடிவுக்கு வந்து உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீலம், வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3, 4. கடகராசி. கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் 10வது இடமான கர்மஸ்தானத்துல குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறதும் லாபஸ்தானாதிபதியோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சிறப்பு. தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு ஏற்றமான நாளா தாங்க இருக்குது. வேலை இடத்துல அதிக வேலை இருக்கும். வேலை பளு அதிகமா இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமா இருக்கும். ஆனா உங்களோட திறமையால சிறப்பா செஞ்சு முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வீட்லயும் சரி வெளியிலையும் சரி உங்களோட கௌரவம் அந்தஸ்து உயரும். குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி இன்னைக்கு ஒரு நிம்மதியான இணக்கமான சூழல் இருக்கும். குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க. மகிழ்ச்சியா இருப்பீங்க. உங்களோட மனசுக்கு பிடிச்ச கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெண்களுக்கு
அடுத்தவங்களோட குணம் அறிஞ்சு பக்குவமா நடந்துக்கிட்டு அவங்களோட பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. நடக்கிறது எல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கும். நன்மையான விஷயங்கள் நிறைய நடக்கும். மனம் மகிழ்ச்சியா இருக்குங்க. மாணவர்களுக்கு ஒரு குறிக்கோளோட செயல்படுவீங்க. உங்க குறிக்கோளை நிறைவேற்றக்கூடிய முயற்சிகள்ல இருப்பீங்க. லட்சியங்கள் நிறைவேறும். அடுத்தவங்களால மதிக்கப்படுவீங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க பிரம்மராம்பிகையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உங்களோட புதிய முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பா வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. இருந்தாலும் யாராவது ஒருத்தர் உங்களை வீணாக குழப்பி விடக்கூடும். கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க. பண விஷயங்கள்ல பொறுப்புகளை நீங்களே ஏற்று நடத்துறது நல்லது. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க ஆதிசக்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுல இருந்த வெறுப்புகள் எல்லாம் நீங்குங்க. சோதனைகள் எல்லாம் விலகி சாதனைகளா மாறக்கூடிய அமைப்பு இருக்கு. எதையுமே ஒரு தீர்மானத்தோட முடிவெடுத்து சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. எந்த ஒரு காரியத்திலையும் பின்வாங்க மாட்டீங்க. எடுத்த காரியங்களை சிறப்பா செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பண புழக்கம் நல்லாவே இருக்கும். நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியுங்க. கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருந்தீங்கன்னா உடல்நிலை ஆரோக்கியம் ஆனந்தப்படுத்தக்கூடிய அமைப்பு தாங்க இருக்குது. காலை நேரத்துல கொஞ்சம் மந்தமா இருந்தீங்கன்னா கூட மத்தியானத்துக்கு மேல நல்லா சுறுசுறுப்பா செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கு. மனசுல ஒருவித பயம் இருந்தா கூட அந்த பயத்துல இருந்து விலகி தைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. இக்கட்டான சூழ்நிலைகள்லாம் மாறும். பண வரவு தாராளமா இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம். அதிர்ஷ்ட எண் 3, 8. சிம்மராசி. சிம்மராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாக்கியஸ்தானமான 9வது இடத்துல குரு பகவானோட சேர்ந்து சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்புங்க. ஆலய திருப்பணிகளுக்கெல்லாம் உதவக்கூடிய அமைப்பு இருக்கு. சேவை செய்யற மனப்பான்மை அதிகமா இருக்கும். தெய்வ பக்தி அதிகமா இருக்கும். பொது சேவையில ஈடுபடக்கூடிய எண்ணங்களும் இருக்குங்க. இருந்தாலும் ராசி அதிபதியான சூரியன் சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால தந்தையாரோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான அமைப்பு இருக்கு. அவர்கிட்ட விட்டு கொடுத்து போகணும். அவரோட ஆரோக்கியத்திலையும் தனிப்பட்ட கவனத்தை செலுத்த வேண்டிய அமைப்பு இருக்குதுங்க. குழந்தைகளிடமும் வாக்குவாதம் செய்யாம விட்டு கொடுத்து போறது நல்லது. பெண்களுக்கு எதையுமே நேர்மையோட செஞ்சீங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் வராதுங்க. வயதுக்கு மூத்தவர்களோட வாக்குவாதத்துல ஈடுபடாம இருக்கிறது நல்லது. பொறுமையா இருந்தீங்கன்னா எந்த விஷயங்களையும் சிறப்பா செஞ்சு முடிக்கலாம். மாணவர்களுக்கு இன்னைக்கு ஆசிரியரோட நன்மதிப்பை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கடமையில கண்ணும் கருத்துமா இருப்பீங்க. கடமைகளை சரியாக நிறைவேற்றி அடுத்தவங்களோட பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. மக நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு பண வரவு பெரிய அளவுல இருக்குங்க. பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். கொடுத்த வாக்க காப்பாற்றி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வியாபாரத்துல ஏற்பட்ட நஷ்டங்கள் எல்லாம் ஈடுகட்டுற அளவு லாபம் அதிகமாகவே இருக்கும். வேலையும் அதிகமா இருக்கும். ஆன்மீக நாட்டமும் அதிகமா இருக்கும். இளஞ்சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. பூர நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு தான தர்மங்கள் செய்வீங்க. வீட்டுல ஹோமம் பூஜை எல்லாம் நடப்பதற்குரிய சூழல்கள் இருக்குங்க. பாக்கிகள் வசூலாகும். கேட்ட பணத்தை கரெக்டா கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க. வீட்டுல பண வரவு ஜாஸ்தியாவே இருக்கும். பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும். காரிய தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க தணிகை வேலவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எந்த வேலையும் தொடங்குறதுக்கு முன்னால தீர ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதுங்க. செய்யற வேலைகளை சிறப்பா செஞ்சு வெற்றியோட முடிப்பீங்க. காரியத்துல ஏற்பட்ட தடைகள் அகலும். கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சிலருக்கு வேலை இடத்துல நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. புகழ் அதிகமாகவே இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 2, 5. கன்னிராசி. கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. வீண் சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாம பொறுமையா இருங்க. மனசுல ஒரு காரணம் இல்லாத பயம் இருக்கும். சிலருக்கு பண பிரச்சனைகள் வரலாம். வியாபாரத்துல மந்த நிலை இருக்கும். வீட்லயும் பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. மத்தியானத்துக்கு மேல நிம்மதியான ஒரு சூழல் இருக்கும். மத்தியானத்துக்கு மேல சந்திராஷ்டமம் விலகிறதுனால சிறப்பான முடிவுகளை எடுத்து நல்லபடியா
முயற்சித்து வெற்றி அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. பொருளாதாரம் சிறப்பா இருக்கும். குடும்பத்துல ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாம் தீரும். பண வரவு தாராளமா இருக்குங்க. காரியங்கள்ல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கி காரியங்களை வெற்றிகரமா முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பெண்களுக்கு பேச்சுல கடுமையை குறைச்சு கனிவா பேசுனீங்கன்னா காரியங்களை சாதிச்சுக்கலாங்க. சின்ன தவறுகள் கூட பெரிய பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சு வெற்றிகரமா வெளிவரக்கூடிய அமைப்பும் இருக்கு. மாணவர்களுக்கு எதுலையுமே எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லதுங்க. பகை உணர்வை வளர்த்துக்காம இணக்கமா நட்பா இருக்கிறது அவசியங்க. மனசுல ஒரு கருணையும் உதவி செய்யற மனப்பான்மையும் அதிகமாகவே இருக்கும். அடுத்தவங்களால பாராட்டப்படுவீங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க தணிகை வேலவனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியுங்க. இன்னைக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி சேர்ப்பீங்க. நினைச்சதை விட அதிக நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பண புழக்கம் தாராளமா இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். பழகிய பழக்கத்தால நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. நண்பர்கள் ஆகட்டும் அல்லது பெரிய மனிதர்களின் நட்பாகட்டும் இன்னைக்கு பெரிய உதவிகரமான ஒரு சூழல் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அவங்களால நல்ல காரியங்கள் நடக்கும். காரியங்களை சிறப்பா செஞ்சு வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. சொத்துக்கள் பத்திரப்பதிவு செய்யறதெல்லாம் இன்னைக்கு நடக்குங்க. மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க குழந்தை வேலவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுல ஒரு இனம் புரியாத தவிப்பு இருக்கும். மனசுல எதையோ இழந்தது மாதிரி வெறுமை இருக்குங்க. இருந்தாலும் நண்பர்கள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. இக்கட்டான சூழ்நிலைகள் கூட தோள் கொடுப்பான் தோழன்கிற மாதிரி உங்க தோழர்கள் உங்களை காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பொருள் வரவு பண வரவெல்லாம் நல்லாவே இருக்கும். இளஞ்சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 2, 5. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு சந்திரன் 7வது இடத்துல குரு பகவானோட சேர்ந்து சுக்கிரனின் நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு. ராசி அதிபதியான சுக்கிரனும் 4வது இடத்துல 3 கிரகங்களோட சேர்ந்து இருக்கிறது நிம்மதியான ஒரு சூழலை கொடுக்குங்க. செல்வம் புகழ் சிறப்பா இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் நல்லா இருக்குங்க. வாழ்க்கை துணை வழியே யோகம் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்கு. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சமரசமா போறதுனால நிம்மதியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. சிலருக்கு காதல்ல ஏற்பட்ட குழப்ப நிலை எல்லாம் மாறும். காதல்ல ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள்லாம் சமாதானமாகும். வீட்லையும் பெற்றவர்கள்ட்ட சொல்லி சம்மதம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. பெண்களுக்கு மனம் விரும்பிய பொருட்கள் எல்லாம் இன்னைக்கு வாங்கி சேர்ப்பீங்க. ஆடை அலங்கார பொருட்கள் வாங்குவீங்க. வீட்டை அலங்கரிக்கிறதுல ஆர்வமா இருப்பீங்க. உங்களோட கனவுகள்லாம் நனவாகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மாணவர்களுக்கு சிலர் காதல் வயப்படலாம். பொறுப்புகளை உணர்ந்து நடந்துக்கணுங்க. முயற்சிகள் கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும். கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க குழந்தை வேலனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உறவினர்களால அல்லது நண்பர்களால மன கலக்கம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. இருந்தாலும் நண்பர்கள் உங்களுக்கு சிறந்த முறையில இக்கட்டான சூழ்நிலையில உங்களை காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்குது. உயர்வடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. வீட்டில் உள்ளவங்களும் உங்களோட ஒற்றுமையா சிறப்பா இருப்பாங்க. பொருளாதாரமும் நல்லபடியா இருக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க கால பைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா நடந்து நிம்மதியை கொடுத்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்குங்க. மனசுல ஏதோ ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். செய்யற வேலைகள் எல்லாம் சிறப்பா செஞ்சு புகழடையக்கூடிய அமைப்பு இருக்கு. பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கமான சூழல்கள் இருக்கும். சில நேரங்கள்ல மனசு எதையோ இழந்த மாதிரி பேதலிக்கிற மாதிரி உணர்வீங்க. வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமரை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். கணக்கு வழக்குகள்ல குழப்பங்கள் இருக்கும். மறதி அதிகமா இருக்கும். காரிய வெற்றி ஏற்படுங்க. வரன் பற்றிய நல்ல செய்திகள் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு வரும். மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 4. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 6வது இடத்துல குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறதும் சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சிறப்பு. விரையாதிபதியான சுக்கிரன் 3வது இடத்துல இருக்கிறதுனால எந்த முயற்சிகள்லையும் ஒரு தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு பிறகு தாங்க அதை சரியான
முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அதிகாரிகளோட சந்திப்பை இன்னைக்கு ஒத்தி வைக்கிறது நல்லதுங்க. வியாபாரமும் கொஞ்சம் ஏற்றம் இறக்கமான சூழ்நிலைகள்ல தான் இருக்கும். பழைய பாக்கிகளை கூட கொடுக்க முடியாம இழுத்தடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகளும் வசூலாகிறதுக்கு கால தாமதமாகலாம். கடன்கள் பிரச்சனையை கொடுக்கலாம். சிலர் புதிய கடன்களை வாங்கி முதலீடு செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. பெண்களுக்கு சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வீட்டில் வச்சு சின்ன சின்ன வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வியாபாரம் நடந்து லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. எதையுமே யோசிச்சு செஞ்சீங்கன்னா வீண் செலவுகள்ல இருந்து விடுபடலாங்க. உங்களோட நீண்ட கால எண்ணங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்களுக்கு உங்களோட தனித்தன்மை வெளிப்படும். முயற்சிகள் திருவினையாக்கும். முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடைஞ்சு முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. எதையுமே யோசிக்காம செய்யாம எந்த ஒரு காரியத்தையும் யோசிச்சு செய்யறது நல்லது. விசாக நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு நன்மையான நல்ல நிகழ்ச்சிகள் நடந்தாலும் சில நேரங்கள்ல உங்களுக்கு குழப்பக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. வீட்டு விஷயங்களை வெளியில பகிராம இருக்கிறது நல்லது. எதையுமே தீர ஆலோசிச்சு அடுத்தவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறதும் நல்லதுங்க. வாழ்க்கை துணையோட ஆலோசனை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு வீட்லையும் வெளியிலையும் மனம் மகிழும்படியான விஷயங்கள் நிறையவே நடக்குங்க. உடல் நல்ல ஆரோக்கியத்தோடையும் வலிமையோடையும் இருக்கும். வெளியில வேலைக்காக செல்றவங்களும் விளையாட்டு போட்டிகள்ல செல்றவங்களும் ஒரு கவனத்தோட எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லதுங்க. பணப்புழக்கம் சரளமாகவே இருக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். செய்யற வேலைகள்ல தொந்தரவுகளும் இடையூறுகளும் இருக்கும். சிலர் அடுத்தவங்களை குற்றம் சொல்றதுலயே குறியா இருப்பீங்க. அல்லது நீங்கள் குற்றம் ஏற்றுக்கொண்டு பணிகளை சுமக்க வேண்டியது சூழ்நிலைகள் வரலாம். எதிலையுமே எச்சரிக்கையோடையும் கவனமாகவும் இருக்கிறது அவசியங்க. தேவையில்லாத பகைமையை வளர்த்துக்காதீங்க. வீண் அலைச்சல்கள் ஏற்படும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 8. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 5வது இடமான திரிகோணஸ்தானத்துல இருந்து குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறதும் சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சிறப்பு. லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்துல இருக்கிறதும் லாபஸ்தானாதிபதியோட நட்சத்திரத்துல சந்திரன் இருக்கிறதும் இன்னைக்கு பெரிய அளவு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்குதுங்க. எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் வியாபாரம் அமோகமா நடந்து சிறப்பான வருமானத்தை கொடுக்கும். குடும்பத்துல பண புழக்கம் அதிகமாகவே இருக்கும். குடும்ப உறுப்பினர்களின் வருமானமும் இன்னைக்கு நிறையவே இருக்குங்க. கோயில் திருப்பணிகள் எல்லாம் கலந்துக்கிட்டு சேவைகள் செய்யக்கூடிய அமைப்பும் இருக்கு. வேத ஆகமங்கள் பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. எடுத்த காரியங்களை சிறப்பா முடிப்பீங்க. பெண்களுக்கு மனசு ஒரு நிலையில இல்லாம தேவையில்லாத எண்ணங்கள் இருக்கும். ஆனாலும் குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க ஒத்துழைப்பு உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும். பணப்புழக்கம் சரளமா இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில உயர்ந்த நிலையை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. ஆசிரியர்களோட பாராட்டை பெறுவீங்க. மதிப்பெண்கள் உயரும். தேர்ச்சி விகிதம் அதிகமாகவே இருக்கும். மூல நட்சத்திரக்காரங்க ஹயக்ரீவரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு கவலைகள்லாம் தீர்ந்து பெரிய நிம்மதியோட இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மனசு உற்சாகமா இருக்கும். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் சிறப்பா நடந்து மன நிறைவை கொடுக்கும். பெரிய மனிதர்களோட நட்பும் அவங்களோட உதவியும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் நல்ல ஒரு மன நிறைவை கொடுக்குங்க. பொருளாதாரத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். மெரூன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வாகன வசதிகள் மனசுக்கு பிடிச்ச வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. அசையும் அசையா சொத்துக்களால லாபம் கிடைக்கும். உங்க உழைப்பிற்கேற்ற ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பிள்ளைகளோட ஒத்துழைப்பும் அவர்களால பெருமை ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கும். வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். நல்ல காரியங்களை இன்னைக்கு முன்னின்று நடத்தக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சந்தோஷமா இருப்பீங்க. விலையுயர்ந்த பொருட்கள் சேரும். அலங்கார பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. குடும்பத்தினருக்கு செலவு செய்யறதுக்கு தயங்க மாட்டீங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 1, 6.
மகர ராசி. மகர ராசிக்கு 4வது இடத்துல இன்னைக்கு சந்திரன் குரு பகவானோட சேர்ந்து சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு. தேவையில்லாத விஷயங்கள்ல கவலைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மனசுல ஒரு பரிதவிப்பு இருக்கும், பரபரப்பா காணப்படுவீங்க. அரசு வேலை அல்லது பெரிய வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு மேலதிகாரிகளோட தொல்லைகள் இருக்கும். எதை செஞ்ச நினைச்சாலும் நீங்க வேகமா செய்ய முடியாது, ஒரு தடைகளும் தாமதங்களும் இருக்கும். வரவேண்டிய பணத்தை கூட நீங்க பல முறை முயன்றாதான் அதை வசூல் பண்ண முடியும். பண வரவுலையும் சில தடைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. 2வது இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால பேச்சுக்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க. எதையுமே யோசிச்சு பேசணும், எச்சரிக்கையா இருக்கணும். உங்களோட சாதாரண பேச்சுக்கள் கூட பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கலாம். அதுல எல்லாம் கவனத்தோட இருங்க. பெண்களுக்கு தாயாரின் உடல்நிலையில அக்கறையோட இருக்கணுங்க. ஆனா தாயாரின் அன்பும் உதவியும் உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும். வாகனம் வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு இருக்கு. மாணவர்களுக்கு கல்வியில உயர்வடைவீங்க. சக மாணவரின் பாராட்டை பெறுவீங்க. ஆசிரியர்களோட நன்மதிப்பை பெறக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. ஆசிரியர்களும் உங்களுக்கு நல்ல ஆதரவோட இருப்பாங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். வேலைகள்ல ஆதாயம் நிறைய இருக்குங்க. லாபங்கள் அதிகமா இருக்கும். நண்பர்களோட ஆதரவும் இன்னைக்கு சிறப்பாவே இருக்கும். நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். பாக்கிகள் வசூலாகும். ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியுங்க. நீங்க செஞ்ச புண்ணிய காரியங்களோட விளைவுகள் இன்னைக்கு சிறப்பா இருக்கும். மனசு ஆனந்தப்படுற மாதிரி விஷயங்கள் நிறையாவே நடக்கும். அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க திருமாலை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு கோபமும் எரிச்சலும் அதிகமா இருக்கும். உடல்நிலையில ஒரு அலுப்பும் சலிப்பும் இருக்குங்க. சுறுசுறுப்போட செயல்பட முடியாது. மனசு எதுலையுமே ஈடுபடாது. ஏதோ செஞ்சு முடிக்கணுமேங்கிற ஒரு கட்டாயத்துக்காக செய்யற மாதிரி எல்லா காரியங்கள்லையும் ஈடுபடுவீங்க. வீட்லையும் உங்களை புரிஞ்சுக்காம மற்றவங்க பேசுறது உங்களுக்கு மனசுக்கு சங்கடங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பண பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. இன்னைக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 1, 2. கும்பராசி. கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 3வது இடத்துல குரு பகவானோட சேர்ந்து 4ஆம் அதிபதியான சுக்கிரனின் நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு. பொருளாதார முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்குங்க. தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படுறதுனால உங்களோட புண்ணிய பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வாழ்க்கை துணையோட அன்பு அதிகமாகும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் பிரச்சனைகள் இல்லாம முடியுங்க. அரசாங்க அதிகாரிகளால நன்மைகள் நடக்கும். கவிஞர்கள் எழுத்தாளர்கள்லாம் புகழடையக்கூடிய அமைப்பு இருக்கு. பொது அறிவால புகழடைவீங்க. உங்களோட பேச்சு வார்த்தைகள் பேச்சு தொடர்புகள் எல்லாம் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெண்களுக்கு பிள்ளைகளால நன்மைகள் அடைவீங்க. கணவரிடம் ஈகோ பார்க்காம அன்பாவும் அனுசரணையாகவும் இருக்கிறது நல்லதுங்க. வீட்டில் ஒற்றுமை நல்லா இருக்கும். மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய சூழல்கள் நிறைய இருக்கு. மாணவர்களுக்கு உங்களுக்கு கடினமாக நடந்துக்கிட்டவங்க கூட இன்னைக்கு உங்ககிட்ட அன்பாவும் பாசத்தோடையும் இருக்கிறது பெருமையா உணர்வீங்க. கௌரவம் அதிகமாக இருக்கும். உங்களோட பேச்சுக்கள் சிறப்பா இருக்குங்க. பேச்சு தொடர்பால நல்ல காரியங்களை பண்ணிக்கிருவீங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க திருமாலை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். தேவையில்லாத பேச்சுக்களை குறைச்சு காரியத்துல கவனம் செலுத்துறது நல்லதுங்க. சிலரோட நடவடிக்கைகள் உங்க மனசுக்கு சங்கடங்களை கொடுக்கலாம். உடலும் சற்று சோர்வடையக்கூடும். ஆரோக்கியத்துல கவனம் தேவை. நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க கலைவாணிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உங்களுடைய திறமையால பெரிய நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அடுத்தவங்க பாக்குறவங்க வியக்கிற அளவுக்கு நல்ல அபாரமான வளர்ச்சி இருக்கும். பொருளாதாரத்திலையும் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். உங்க பேச்சிலையும் ஒரு இனிமையும் வசீகரமும் இருக்கும். பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கணபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிற வேறுபட்ட விஷயங்களால மனம் குழம்பி தவிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. எதையுமே தெளிவா முடிவு எடுக்க முடியாம திணறுவீங்க. இன்னைக்கு சந்திக்கிற ஒரு நபர் உங்களுக்கு தர்ம சங்கடத்தை கொடுக்கலாம். எதுலையுமே பிடிப்பில்லாத நிலை இருக்குங்க. கரு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் நீலம். அதிர்ஷ்ட எண் 4, 9.
மீனராசி. மீனராசிக்கு சந்திரன் 2வது இடத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும், தனகாரகனான குரு பகவான் ராசி அதிபதியாகி தனஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு. பொருளாதாரத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும். வீட்டுல நல்ல காரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும். மனநிலையில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கோபதாபங்கள்லாம் விலகி ரொம்ப சந்தோஷமா உணர்வீங்க. சிலருக்கு வரவுக்கேத்த செலவும் இருக்குங்க. உங்களோட கருத்துக்களை அடுத்தவங்க நம்புற மாதிரி தெளிவா பேசி புரிய வைப்பீங்க. உங்களோட பிரச்சனைகள் விலகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய அமைப்பெல்லாம் நிறைய இருக்கு. பொருளாதாரம் சிறப்பா இருக்குங்க. பெண்களுக்கு பிள்ளைகளோட அன்பும் ஆதரவும் இன்னைக்கு நல்லா இருக்கும். உங்களோட திறமைகளும் செயல்களும் அடுத்தவங்க உங்களை மதிக்கக்கூடிய அமைப்புல இருக்குங்க. உங்களோட மதிப்பு மரியாதையும் உயரும். கௌரவம் சிறப்பா இருக்கும். மாணவர்களுக்கு உங்களோட திறமையில காரியங்களை வெற்றிகரமா முடிச்சு சாதிச்சு முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அடுத்தவங்களால புகழப்படுவீங்க. பொது சேவையில சிலருக்கு ஈடுபாடு உண்டாகக்கூடிய அமைப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கணபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்கினா சிறப்பா முடியும். இன்னைக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிட்டு சுய கௌரவத்தை இழக்கும் நிலை கூட சிலருக்கு வரலாம். அடுத்தவங்க விஷயத்துல தலையிடுறதை தவிர்த்துருங்க. சிலரோட அலட்சியமான போக்கு உங்களுக்கு மனசுக்கு சங்கடங்களை கொடுக்கலாம். மனசு அலைப்பாயக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அலைச்சல்களும் அதிகமா இருக்கும். கரு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியுங்க. உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். அடுத்தவர் நலன்ல ரொம்ப அக்கறையா இருப்பீங்க. வீட்டுல நல்ல விஷயங்கள் நடந்து ஆனந்தப்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. மங்கள காரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும். கணவன் மனைவி உறவு நிலையில உண்மையான பாசம் வெளிப்படும். உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இன்னைக்கு அதிகமா இருக்கும். வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பிரயாணங்கள்ல கவனமா இருக்கணுங்க. தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது. பேச்சுக்கள்லையும் ரொம்ப கவனத்தோட இருக்கணும். அக்கம் பக்கம் பார்த்து பேசணும். வீணான சண்டை சச்சரவுகள் தவிர்க்கப்படணும். பக்கத்து வீட்டாரோட வீண் வாக்குவாதங்கள் ஏற்படாம கவனமா இருங்க. பண பிரச்சனைகள் எதுவும் இருக்காதுங்க. பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க், வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 5, 8. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.